நமசிவாய வாழ்க. மார்ச் மாதத்திலே விருச்சிக ராசியுடைய ராசி பலன் எவ்வாறு இருக்கும் என்பதை பற்றி பார்ப்போம். ராசி விருச்சிக ராசி, இது ராசியினுடைய காலசக்கரத்துக்கு 8வது வீட்டிலே இடம்பெற்றிருக்கிறது. இதனுடைய தன்மை என்று பார்த்தால் செவ்வாய் பகவான் அதிபதியாக வருகிறார். இவருடைய பண்பு என்று சொன்னால் வேகம், கோபம், போர்க்குணம் கொண்ட தன்மை, இவற்றையெல்லாம் குடிக்கக்கூடிய அமைப்பாக பார்க்கப்படுகிறது. இந்த மாதத்திலே கிரக நிலைகள் எவ்வாறு இருக்கிறது, அமையப்பட்டிருக்கிறது ராசிக்கு என்று பார்ப்போம். 4ஆம் வீட்டிலே சூரிய பகவானும் சனி பகவானும், 5ஆம் வீட்டிலே புதன் பகவான், ராகு பகவான், சுக்கிர பகவானும், 7ஆம் வீட்டிலே குரு பகவானும், 8ஆம் வீட்டிலே செவ்வாய் பகவானும், 11ஆம் வீட்டிலே கேது பகவானும் இடம்பெற்று காணப்படுகிறார்கள். குரு பகவானுடைய பார்வை 11ஆம் வீட்டில் விழுகிறது. இதனுடைய அமைப்பு எவ்வாறு இருக்கிறது என்பதை பார்ப்போம். பார்வையுடைய பலன், முழு சுபர் என்று சொல்லக்கூடிய கிரகம் குரு பகவான். அந்த குரு பகவானுடைய பார்வை 5ஆம் பார்வையாக 11ஆம் வீட்டையும், 7ஆம் பார்வையாக ராசியையும், 9ஆம் பார்வையாக விருச்சகத்தையும் மகரத்தையும் பார்க்கும். சனி பகவானுடைய பார்வை 3ஆம் பார்வையாக மேசத்தையும், 7ஆம் பார்வையாக சிம்மத்தையும், 10ஆம் பார்வையாக விருச்சகத்தையும் பார்வை செலுத்துகிறது. செவ்வாய் பகவானுடைய பார்வை 4ஆம் பார்வையாக கன்னியையும், 7ஆம் பார்வையாக தனுசையும், 8ஆம் பார்வையாக மகரத்தையும் பார்வை செலுத்துகிறது. ஒரு சேர பார்வை என்று வரும்பொழுது செவ்வாய் பகவானும் குரு பகவானும் கன்னி வீட்டையும், குரு பகவானும் சனி பகவானும் விருச்ச வீட்டையும் ஒரே சேராக பார்வையாக பார்க்கப்படுகிறது. சரி, இந்த மாதத்தில் கிரக நிலைகள் அமையப்பெற்றதும் பார்வை பலனையும் பார்வையுடைய தன்மையும் பார்த்தோம். பலன்கள் எவ்வாறு இருக்கிறது என்பதை பற்றி பார்க்கலாம். 2ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய வீட்டிலே 2ஆம் வீட்டிலே செவ்வாய் பகவானும், 2ஆம் வீட்டுடைய அதிபதியாக வரக்கூடியது குரு பகவான். அந்த குரு பகவானானவர் ராசிக்கு 7ஆம் வீட்டிலையும், அந்த வீட்டிற்கு 6ஆம் வீட்டிலே இடம்பெற்றிருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் பார்க்கப்பட்டால் 2ஆம் வீட்டு அதிபதி 6லே அமர்வது, அந்த வீட்டுக்கு 6லே அமர்வதும் 7ஆம் வீட்டை பார்வை செலுத்துவது ஒரு மங்கள காரத்துக்காக செலவு செய்யக்கூடிய தன்மை ஏற்படுகிறது இங்கு வருகிறது. இந்த 2ஆம் வீடு என்று சொன்னால் என்ன என்று பார்த்தால், வருமானம், தனம், வாக்கு, குடும்பம் என்ற அமைப்பை பார்க்கப்படும் பொழுது வாக்கு நிறைவேற்றப்படுகிறதா என்று வைத்து கொண்டால், ராசியுடைய அமைப்பு ராசியுடைய அதிபதி அங்கு இடத்தை பார்க்கிறார். ஆகவே நிறைவேற்றக்கூடிய தன்மை அங்கு ஏற்படுகிறது. 2ஆம் வீடு பொருளாதாரத்துடைய வலிமை, 6ஆம் வீட்டிலே அந்த ராசிக்கு 6ஆம் வீட்டிலே இருப்பது செலவினத்தன்மையை குறிக்கிறது. இது மங்களத்தன்மையான செலவிற்காக பார்க்கப்படுகிறது. இது 3ஆம் வீடு என்று வைத்துக்கொண்டால் செவ்வாய் பகவானுடைய பார்வையும் இது மகர வீட்டிலே விழுகிறது. குரு பகவானுடைய பார்வை விழும் பொழுது வேலையில் முயற்சி என்ற அமைப்பு வெற்றி தரக்கூடிய அமைப்பாகவும் பார்க்கப்படுகிறது. 4ஆம் வீடு என்று சொன்னால் தாய்ஸ்தானம், மாத்ருஸ்தானம், சுகஸ்தானம் என்றெல்லாம் அழைக்கப்படுகின்ற ஸ்தானத்திற்கு சூரிய பகவானும் சனி பகவானும் இடம்பெற்று காணப்படுகிறார்கள். அவற்றை அடிப்படையில் செலவினத்தையும் சுகவின கெடுதலையும் ஏற்படுகிறது. அது சனி பகவான் அந்த இடத்தில் ஆட்சி பெற்று காணப்படுகிறார், பிற்பகுதியில் நிறைவுறுகிறது என்று எடுத்து காட்டுகிறது. 5ஆம் வீடு என்று வரும்பொழுது சுக்கிர பகவானும் ராகு பகவான், புதன் பகவான் இடம்பெற்று பரிவர்த்தனை அமையில் குரு பகவான் காணப்படுவதால் அவற்றின் அடிப்படையில் பார்க்கப்பட்டால் 5ஆம் வீடு என்று வரும்பொழுது அந்த வீட்டு அதிபதி குரு பகவான் நல்நிலையில் பெற்று காணப்படுவதனாலும் குழந்தை பாக்கியம், குழந்தைகளுக்கு நல்நிலை ஏற்படுதலும், குலதெய்வத்தை அருளையும் பெருமை இவற்றையெல்லாம் சிறுமைப்படாமல் பார்த்து கொள்ளக்கூடிய அமைப்பாக பார்க்கப்படுகிறது. 6ஆம் வீடு செலவினத்தன்மையும் சுகவினத்தன்மையும் காட்டும். வெற்றி, வேட்கை இவற்றையெல்லாம் காட்டக்கூடிய இடம் 6ஆம் இடமாக வருகிறது. 6ஆம் வீட்டுடைய அதிபதி செவ்வாய் பகவான் அந்த வீட்டிலிருந்து 3ஆம் வீட்டிலே அமையப்பெறுவது மிகவும் சால சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அவற்றின் அடிப்படையில் விவேகத்தையும் போட்டி ஏற்படுத்தி வெற்றியை காணக்கூடிய அமைப்பாக பார்க்கப்படுகிறது. குரு பகவானுடைய பார்வை என்று வைத்து கொண்டால் அங்கு 2க்கும் 5க்கும் உடைய அதிபதி 7லே இருப்பது
குழந்தை பாக்கியம், திருமணமாகாதவர்களுக்கு திருமணத்தன்மையும் மங்களத்தன்மை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பாகவும் பார்க்கப்படுகிறது. 8ஆம் வீடு செலவினத்தையும் தாமதத்தையும் கொடுக்கக்கூடிய வீடாக பார்க்கப்படும் என்ற காரணத்தினால் அங்கே இருக்கக்கூடிய வீட்டின் அதிபதி செவ்வாய் நன்னிலை பெற்று காணப்படுகிறார். ஆகவே இவருக்கு 9ஆம் ராசிக்கு 8ஆம் வீட்டில் இருப்பது அவமானத்தையும் தன்மானம் குறைவை ஏற்படுத்தினாலும் கூட, ஆனால் பிற்பகுதியில் வெற்றியை காணக்கூடிய அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ராசிக்கு 9ஆம் வீட்டின் அதிபதி சந்திர பகவான் நன்னிலை பெற்று காணப்படுகிறார். அந்த வீட்டிற்கு அதிபதியாக வரக்கூடிய சந்திர பகவான் மாதத்திற்கும் 12 வீடுகளையும் சுழற்சி செய்து அதற்கு வீட்டுக்கு 8ஆம் வீட்டில் சனி பகவான் சூரிய பகவான் அமையப்பெறுவதும் ராசிக்கு 11ஆம் வீட்டில் குரு பகவான் இடம்பெற்று காணப்படுவதனால் வெற்றி வேட்கையையும் பாக்கியங்கள் நிரம்ப பெறக்கூடிய அமைப்பாக பார்க்கப்படுகிறது. 10ஆம் வீடு தொழில்ஸ்தானத்திற்கு சனி பகவானுடைய பார்வையும் சூரிய பகவானுடைய பார்வையும் அந்த வீட்டு அதிபதி சூரிய பகவான் பார்ப்பது மிகவும் சால சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ஆகவே இந்த மாதத்தில் தொழில் வளம் கூடக்கூடிய அமைப்பாக பார்க்கப்படுகிறது. 11ஆம் வீட்டில் கேது பகவான் இருப்பது கேது தடையை தாமதத்தை லாபத்தை குறைத்து காணக்கூடிய அமைப்பாக பார்க்கப்பட்டாலும் குரு பார்வையின் அடிப்படையில் நிவர்த்தி பெறக்கூடிய அமைப்பாக பார்க்கப்படுகிறது. 12ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய வீட்டில் அயனசயன போகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய விரயஸ்தானம் விரயத்தை ஏற்படுத்தினாலும் விரயம் சுப விரயம் மாற்றக்கூடிய அமைப்பாக பார்க்கப்படுகிறது. நமசிவாய வாழ்க.